திருச்சபையில தினம் தினம் ஆண்டவர் மூலமாய் ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பசுமையான புல்லு ஸ்தோத்திரம், செழிப்பான ஆகாரத்தை ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது மற்ற ஒவ்வொரு ஜபங்களிலும் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. நல்ல மேய்ப்பனா இருந்து ஆடுகளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஆடா இருக்கிறதெல்லாம் அந்த புல்ல மேய்ஞ்சிட்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஓனாயா இருக்கிறதுக்கு புல்லு மேய முடியுமா? ஸ்தோத்திரம். இப்ப பாஸ்டர் இங்க இருந்து பாக்குறாரு, ஒரே ஆகாரத்தை தான் நான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன். ஒருவன் மட்டும் செழிப்பா வளர்றான், ஒருவன் கரைஞ்சுக்கிட்டே போறான். அல்லேலூயா. ஒருத்தன் மட்டும் எலும்பு தோலமா இருக்கிறான். அது எப்படி? ஸ்தோத்திரம். எப்படின்னா அது ஆடு இல்ல, அது ஓனாய். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஓனாய் என்ன நினைக்கணும்னா, நான் ஆடா மாறணும். நான் ஸ்தோத்திரம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை நடத்துகிறார், அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதை நான் சாப்பிடணும்னா ஸ்தோத்திரம் ஓனாயா இருந்தா சாப்பிட முடியாது. என்னுடைய குணநலங்கள் ஓனாய்க்குரியதா இருந்தா ஸ்தோத்திரம் சாப்பிட முடியாது. எல்லாம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணி பார்த்தாச்சு ஸ்தோத்திரம். நம்ம திருச்சபையில் இல்லாத பிரசங்கமா ஸ்தோத்திரம், இந்த வீடியோவில் வராத பிரசங்கமா, நம்ம சொல்லாத அறிவுரைகளா? ஆனாலும் இந்த மனுஷன் இப்படியே இருக்கிறான், ஆனாலும் இந்த ஆடு அப்படியே இருக்கு. காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த உணவு இந்த ஓனாய்க்குள்ள போகல. அல்லேலூயா. அந்த உணவு எங்க போகல? ஸ்தோத்திரம். ஒரே பிரசங்கம் ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுது? ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, பேசக்கூடிய நாங்களும் இங்க இருந்து என்ன சொல்றோம்? ஆமென் ஸ்தோத்திரம். பிரதர் நீங்க பேசுறது நல்லா இருக்கு, நீங்க பேசுறது அப்படி இருக்கு. ஒரு ஆள் வந்து சொல்லுது, ஒரு ஆள் அப்படியே கமந்து வருவான், கமந்து போயிட்டே இருப்பான். காரணம் என்னது? ஸ்தோத்திரம். அந்த ஆகாரம் இந்த ஓநாய்க்குள்ள போகல. அல்லேலூயா. ஓநாய்க்கு என்ன தேவைன்னா, எப்ப இந்த ஆடை அடிச்சு சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆமென். அது மாமிசம் புசிக்கக்கூடிய ஐடியாவிலே இருக்கும். அதாவது திருச்சபையில வந்து இருந்துட்டு இங்க இருந்து வரக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு பசுமையான புல்லை போல இருக்கும், அமர்ந்த தண்ணீர் என்று உங்களை நடத்தும். ஆனா இந்த ஓனாய் கொஞ்சம் கொஞ்சமா, இந்த ஆடு ஓனாயா மாறி போச்சு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்தோத்திரம் ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, திருச்சபை காரியங்களை விட்டு 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 ஓனாயா மாறி போச்சு இல்லையா? இந்த ஓனாய் மாம்சத்தை எப்படி யோசிக்குதோ அதே போல இங்க இருந்துகிட்டு இருக்க நினைவெல்லாம் அங்க வீட்டை பற்றி தான் இருக்கும். இருக்கிறது எங்க? திருச்சபைக்குள்ள. நினைப்பு எங்க? கல்யாண வீடு. அங்க பக்கத்து வீட்டுல எப்ப கல்யாணம், இந்த பக்கம் யார் எப்ப வருவா? ஸ்தோத்திரம். நான் வீட்டுக்கு எப்ப போவேன், டிவில என்ன சீரியல் நடக்கும், மொபைல சார்ஜர் போட்டேனே ஆஃப் பண்ணாம வந்துட்டேனா? ஸ்தோத்திரம். இதே தான் இந்த ஓனாய் நினைச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கிருந்து எவ்வளவுதான் ஆசீர்வாதமான வார்த்தைகள் போனாலும், எவ்வளவுதான் செழிப்புள்ள இடத்துல ஆண்டவர் நடத்தினாலும் ஸ்தோத்திரம், அந்த செழிப்பு அந்த புல்லு எங்க போய் சேராது? அல்லேலூயா. இந்த ஓனாய் கிட்ட போய் சேராது. அல்லேலூயா. திருச்சபையிலே முதலாவதாக காணாமல் போன ஆடுகள் யாருங்கிறத கண்டுபிடிக்காம, அல்லேலூயா ஆமென், அந்த ஆட்டுக்கு தேவையான ஆகாரத்தை நாம கொடுக்க முடியாது.